கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான உயிருள்ள வார்த்தை சங்கீதம் 128:2. உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். வானம் ஒளிந்தாலும் பூமி ஒளிந்தாலும் என் வார்த்தை ஒழியாது என்று சொன்னவர் இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கி உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அப்படின்னா நன்மை என்றால் எத்தனையோ நன்மைகள் இருக்கிறது. குடும்பத்தில் நீங்கள் சமாதானமாக வாழ்ந்தீங்கன்னா நன்மை. குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்தீங்கன்னா நன்மை. கர்த்தரை நீங்கள் ஒரு மனதோடு தேடினீங்கன்னா நன்மை. உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டால் நன்மை. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்கள் மகிமையில் உங்களுக்கு நிறைவாக்கிட்டாருன்னா நன்மை. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தில் கர்த்தர் வாழ்க்கை அமைச்சு கொடுத்தாருன்னா நன்மை. குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மனதோடு வாழ்ந்தீங்கன்னா நன்மை. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணீங்கன்னா நன்மை. இப்படிப்பட்ட நன்மைகளே கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். பாக்கியமான காரியங்கள், குறையில்லாத காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அவர் ஒரு காரியத்தை ஏசப்பா சொன்னார்னா சொன்னதான், வாக்கு மாற மாட்டார். அவர் பொய் சொல்ல மனுபுத்தர் நல்ல, சொல்லியும் செய்யாத இருக்கிற தேவன் அல்ல. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் கைவிடாத கண்மலை, கைவிடாத மீட்பர், கைவிடாத இரட்சகர், வெட்கப்படுத்தாத கர்த்தர், தலைநிமறு பண்ணுகிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கை தலைநிமறு பண்ண வைக்க போகிறார். உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. உன் பேரை பெருமைப்படுத்துகின்றவர் சொல்கிறார். தாப்பனே, இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படி சமூகத்தில் வருகிறேன். நான் இப்போது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இந்த வாக்குத்தத்தை பிடித்து கொள்ளுங்கள். இந்த நாளுக்கு உண்டான வாக்குத்தத்தம், எனக்கு பாக்கியமும் நன்மையும் இன்றைக்கி உண்டாக போகுது. எனக்கு பாக்கியமும் நன்மையும் இன்னிலிருந்து உண்டாக போகுது. எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கு சங்கீதம் 128:2 படி எனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்க போகுது. எனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்க போகுது. இந்த நாளில் நான் தோற்று போன காரியத்தில் வெற்றியை பார்க்க போகிறேன். வெட்கப்பட்ட இடத்துல தலைமுறை பண்ண போகிறேன். என்னுடைய பலவீனத்தை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சுகத்தை கூற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலவீனத்தை கூறக்கூடாது, பலவீனத்தை அறிக்கை பண்ணக்கூடாது, சுகத்தை சொல்லுங்க அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நான் விசுவாசித்தேன், நான் பேசினேன் என்று சங்கீதத்தில் கொரிந்தியரில் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த காரியத்தை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, எந்த காரியத்தை நம்பி இருக்கிறீங்க, அது நீங்கள் பேசுங்க. அப்போ என்ன பேசுவது? எனக்கு காண்டாமிருகத்துக்கு உண்டான ஒத்த பலன் இருக்குது, நீங்கள் பேசி பாருங்கள். எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமாக இருந்தாலும் அது வாய்க்காது போகும், பேசி பாருங்கள். ஒரு வழியாக வருகிற போராட்டம் இயேசுவின் நாமத்தில் 7 வழியாக ஓடி போகும், பேசி பாருங்கள். நீர்க்கால் ஓரமே நடப்பட்ட இலை உதிரக்கிற மறைத்த போல நான் செலுத்தி வளருவேன், பேசி பாருங்கள். நான் பிள்ளைகளை சமானத்தை பார்ப்பேன் என்று பேசி பாருங்கள். என் சந்ததி ஒளிமுறை கண்டு போல வளர்ந்துருக்கேன், பேசி பாருங்கள். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீர்க்கால் ஓரமாக நடப்பட்ட ஒரு மரத்தை போல் என் குடும்பம் வளரும், என் பிள்ளை வளரும், நல்லா இருப்போம். நாங்கள் வெட்கப்பட்ட இடத்துல தலைமுறை பண்ணுவார். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் தேவனாக மறக்கப்படுவதில்லை, என்னை ஒரு உள்ளங்களை பொறுத்து வைத்திருக்கிறார் என்று நீங்கள் பேசி பாருங்கள். பேசினபடியே உங்களுக்கு நடக்கும். கர்த்தர் அப்படியே இன்றைக்கி செய்ய போகிறாரு. உங்களுக்காக நான் செபிக்கிறேன். தகப்பனை இயேசுவே, இந்த நாளிலே வாக்குத்தத்தங்களை நாங்கள் அறிக்கையிடுகிறோம், வாக்குத்தத்தங்களை பேசுகிறோம். அந்த பேசின வார்த்தையின்படியே எங்களுக்கு நீ செய்ய போயிரு. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதித்து நீங்கள் பெருக பண்ணுங்கள். தேவ கிருபை, தேவ பலன், தேவசமான கூட இருக்கட்டும். இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.